அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை பொருந்திய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வினுடைய அலம்பெரும் கிருபை ஹிஜ்ரி 1447 வருடத்தினுடைய கடைசி ஜும்மா. இன்னும் ஒரு சில தினங்களிலே புதிய இஸ்லாமிய ஆண்டு துவங்க இருக்கிறது. 1448. இந்த 1448 என்ற இந்த ஹிஜ்ரி ஆண்டு எல்லோருக்கும் தெரியுமா? கேட்டால் மனதில் வைத்திருப்பார்களா என்று நாம் இப்போ ஆய்வு செய்தால் நம்ம சொன்னதுனால எல்லாத்துக்கும் தெரியுமே தவிர, கேட்டவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது இந்த இஸ்லாமிய ஆண்டினுடைய ஹிஜ்ரி ஆண்டினுடைய அந்த நினைவு எத்தனை ஆண்டுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. எத்தனாவது வருஷம் என்று கேட்டால் ஆங்கில ஆண்டு தான் நம்ம சொல்வதற்கு நாவும் முன் வருமே தவிர, நாம் உறுதியாக ஈமானோடு இறைச்சத்தோடு வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய ஆண்டினுடைய அந்த வருட கணக்கு நமக்கு ஞாபகத்துக்கு வருவதே இல்லை. ஏனோ தெரியவில்லை, அந்நிய நாட்டில் வாழ்வதா என்பது கூட. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முதலில் இந்த இஸ்லாமிய புத்தாண்டு என்பது ஒரு கொண்டாட்டத்திற்குரிய நாளா அல்லது கவலைப்பட வேண்டிய ஒரு நாளா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. காரணம், ஆங்கில புத்தாண்டுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் பறந்து கொண்டே இருக்கும். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். யாரை பார்த்தாலும் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள். அன்றைக்கு முழுக்க 24 மணி நேரத்தோட அது முடிவுற்றது. அந்த வாழ்த்து என்பது அந்த 24 மணி நேரம் மட்டுமா? ஒரு புதிய ஆண்டை நாம் அடியெடுத்து வைக்கின்ற போது நமக்கான எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு இஸ்லாமிய பார்வையில் அது எப்படி அமைய வேண்டும்? அது மகிழ்ச்சிக்குரிய நாளா அல்லது கவலைக்குரிய நாளா? யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சங்கையான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருந்து பழகக்கூடிய ஒருவர் நம்மை விட்டு பிரிகின்ற போது நமக்கு வருத்தம் அளிக்குமா அல்லது மகிழ்ச்சி அளிக்குமா என்று கேட்டால், எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு வருத்தம் அளிக்கும். இத்துணை நாட்கள், இவ்வளவு நாட்கள் நம்மோடு வாழ்ந்து பழகிய ஒரு நபர் நம்மை விட்டு பிரிகிறார்கள் என்று சொன்னால் நமக்கு கவலை தான். அதே போன்றும் கூட குடும்பத்திலே நாம் இருந்து, ஏன் உத்தியோகத்திற்கு ஒரு வேலைக்கு செல்கின்ற போதும் கூட குடும்பத்தார்கள் எல்லாம் கவலைப்படுவார்கள், நாமும் கவலைப்படுவோம். பிரிவு என்பது அவ்வளவு மிக முக்கியமான ஒரு செய்தி. ஹஜ்ஜிக்கு தான் சென்றார்கள் ஹாஜிமார்கள் எல்லாம், அவர்களை வழி அனுப்பி வைக்கின்ற போது குடும்பத்தார்கள் ஒரு வகையிலே அல்லாஹுவை நாடி செல்கிறார்கள் என்ற ஒரு உள்ளச்சம், இரையச்சம் இருந்தாலும் கூட நம்மை விட்டு பிரிகிறார்களே என்ற ஒரு ஏக்கம் அந்த குடும்பத்தார்கள் உள்ளளவிலே இருக்கத்தான் செய்யும். யாரும் மறுக்க முடியாதது. அப்போ பிரிவு என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். மனிதனுக்கு 60 ஆண்டுகள் அவனுக்கு வயது என்று சொன்னால், அந்த 60 ஆண்டிலே அவன் 40 ஆண்டுகள் வாழ்ந்து 41வது வயதை அவன் அடியெடுத்து வைக்கிறான் என்று சொன்னால், அவன் உறுதியாக எண்ணிக்கொள்ள வேண்டும், நமக்கான மரண ஆண்டு இன்னும் 20 ஆண்டுகள் தான் இருக்கிறது. நம்முடைய மௌத் என்பது மிக நெருக்கமாக இருக்கிறது, நம்மை மௌத் வரை வந்தடைய இருக்கிறது என்ற ஒரு கவலை தான் அங்கே இருக்க வேண்டுமே தவிர, நம்மை ஒரு நல்ல புதிய ஆண்டு வரவேற்க இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிலை அங்கே நம்மால் காண முடியாது. காரணம், நாம் மௌத்தை முன்னோக்கி இருக்கிறோம். நமக்கான அந்த கியாமத் நாள் என்பது நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. அதற்கெல்லாம் கால வரையறை அல்ல. எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் என்பது வரலாம், கியாம நாள் என்பதும் வரலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாக்கு. பொதுவாக அடிக்கடி நாம் சொல்வதுண்டு, மனிதர்களினுடைய பிறந்த நாள் எல்லோரும் அறிந்து கொள்வாரை தவிர இறப்பு நாளை யாரும் தெரிய முடியாது. அப்படி தெரிந்தால் யாரும் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியாது. எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே ஓராண்டு கழிவது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆண்டு முடிவுற்றது. அந்த கடந்த ஆண்டிலே நாம் என்ன, எப்படி, எங்கே, யாரையெல்லாம் சந்தோஷப்படுத்தினோம், எவர்களெல்லாம் மகிழ்ச்சி படுத்தினோம், யாரையெல்லாம் கவலைப்படுத்தினோம், யாருக்கெல்லாம் சிரமங்கள் தந்தோம், யாருக்கெல்லாம் நிம்மதி கொடுத்தோம், யாரையெல்லாம் நிம்மதியற்றவர்களாக ஆக்கினோம், அல்லாஹுவை வணங்கியது எவ்வளவு காலங்கள், எத்துணை வக்து தொழுகைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஓராண்டுகளிலே விடுபட்டிருக்கிறது, நம்முடைய இபாதத்துகள் எல்லாம் எப்படி இருந்தது, நம்முடைய குடும்பங்களை நாம் எப்படி பார்த்து கொண்டோம், குடும்பத்திற்காக நாம் என்னென்ன செலவு செய்தோம், என்னென்ன குடும்பங்களுக்கு தேவைகளை நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை
முடியவில்லை. இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சிந்தித்து சிந்தித்து வரக்கூடிய ஆண்டிலே கடந்த ஆண்டிலே ஏற்பட்ட அந்த குறைகள் எல்லாம் சரி செய்வதற்கான முயற்சிகள் நாம் எடுக்க வேண்டுமே தவிர வரக்கூடிய ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்ற ஒரு நிலைக்கு நாம் வந்துவிடவே கூடாது. நம்முடைய ஆயுளிலே ஒரு ஆண்டு கழிகிறது, ஒரு நாள் நம்மை விட்டும் கழிகிறது என்று சொன்னாலும் அப்பொழுதும் நாம் கவலைப்பட வேண்டும். ஆஹா, இந்த நாட்களிலே இந்த மணித்துளிகளிலே நாம் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை, ஆற்ற வேண்டிய அந்த கடமைகளை நாம் செய்யாமல் விட்டுவிட்டோமே என்ற ஒரு ஏக்கமும் ஒரு கவலையும் நமக்கு வர வேண்டும். இதைதான் ஒரு இஸ்லாமிய பார்வையிலே ஒரு இஸ்லாமியன் சிந்திக்க வேண்டிய உண்மையான ஒரு விஷயம் என்பதை இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா மிக சிறப்பான முறையிலே இஸ்லாமியர்களுக்காகவே வைக்கப்பட்ட இந்த ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டு என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை என்றாலும் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டு தந்தது இந்த ஹிஜ்ரத் பயணம் என்பதிலே நாம் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே, அல்லாஹ்வுடைய கிதாபிலே, அல்லாஹ்வுடைய வேதத்திலே 12 மாதங்கள் என்பது யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைக்கக்கூடிய அந்த நாளிலேயே அல்லாஹ் தஆலா இந்த 12 மாதங்கள் என்பதை நிர்ணயித்து விட்டார். மாதங்களினுடைய எண்ணிக்கையை அல்லாஹ்விடத்திலே 12ஆக அல்லாஹ் ஆக்கி கொண்டான். அது வேதத்திலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் என்ற ஒரு தகவலையும் நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் கண்ணியமான ஒரு மாதம். கண்ணியமான ஹுரும் என்று சொல்கிறான். ஹுரும் என்று சொன்னால் 2 விதமான அர்த்தங்களை நமக்கு தருகிறது. ஒன்று தடை செய்யப்பட்டது, போர் தடை செய்யப்பட்ட மாதங்கள். இன்னொன்று கண்ணியமான மாதங்கள். ஹஜ்ஜை கணக்கிட்டு அல்லாஹ் தஆலா இங்கே ஹுரும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது 4 மாதங்கள், துல்காதா, துல்ஹஜ், ரஜப், முஹர்ரம், ரஜப். முஹர்ரம் இந்த மாதமும் மிக சிறப்பான ஒரு கண்ணியமான ஒரு மாதம். காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஹர்ரமு ஷஹ்ருல்லாஹ், இந்த முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் இப்படியாக சொல்லிக் கொண்டு கடைசியாக தாலிக தீனுல் கையும், இந்த மார்க்கம் தான் நிலையானது, உறுதியானது. 12 மாதங்கள் என்பதை உங்களுக்கு குறிப்பாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான், இஸ்லாமியர்களுக்காகவே அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான் என்றெல்லாம் சொன்ன அந்த வரிசையிலே இந்த மார்க்கம் நிலையான மார்க்கம், உறுதியான மார்க்கம், இதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மிக தெளிவாகவே குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். காரணம், வருடங்கள், மாதங்கள் ஆரம்ப காலத்திலே இருந்தே அல்லாஹ் தஆலா நிர்ணயிச்சிட்டார். எப்போ இந்த பூமியை வானத்தை படைச்சானோ அப்பொழுது இருந்து. ஆனால் வருடங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட அமைப்பிலே இடம்பெறவில்லை, மாதங்கள் மட்டும்தான் குறிக்கப்பட்டிருந்தது. 12 மாதங்கள் என்பதாக, வருடங்கள் என்பதாக பெயர்கள் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கூட அதை பற்றி சிந்திக்கவில்லை. எல்லோரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய காலத்திலும் கூட ஒவ்வொரு சமூகத்தார்கள் அவர்களுக்கான அமைப்பின் பிரகாரம் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அவரவர்களுக்கான ஒரு பெயரை வருடத்திற்காக குறிப்பிட்டார்கள். ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு, ஆமுல் ஹுஸுன், கவலையான ஆண்டு, ஆமுல் உஃபூத், படைகளினுடைய ஆண்டு, ஆமுல் ஜமாத், ஒட்டுமொத்த ஒற்றுமைக்கான ஒரு ஆண்டு. இந்த எப்படியெல்லாமோ பிரித்துக் கொண்டார்கள், பெயர்கள் வைத்துக் கொண்டார்கள். ஏன், இன்னும் சொல்ல போனால் எலி ஆண்டு, பூனை ஆண்டு என்றெல்லாம், புலி ஆண்டு என்றெல்லாம் மக்கள் அவர்களுக்கு தோதுவாக ஒவ்வொரு சமூகத்தார்களும் ஆண்டுகளை பிரித்துக் கொண்டார்கள். இன்னும் தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில் சொல்ல போன ஆண்டுகள் பெயர் கிட்டத்தட்ட 60 பெயர்கள் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. ஆண்டுகளினுடைய பெயராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய காலத்திலும் கூட ஆண்டுகளுக்கான பெயர்கள் இல்லை. இதை வைத்து தான் கணக்கிட்டுக் கொள்வார்கள், ஆமுல் ஃபீல் என்பதாக. இந்த சமூகத்தார்கள் முன்னோர்களினுடைய அந்த ஆண்டுகளினுடைய பெயரை பயன்படுத்துவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய காலத்திலும் கூட இப்படிப்பட்ட
ஆண்டுகளினுடைய பெயர்கள் அங்கே தேவைப்படவில்லை, அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. கடைசியாக ஹஜ்ரத் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய காலத்திலே தான் இதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு, ஒரு தேவையும் ஏற்பட்டுச்சு. ஈராக்கிலே பஷரா பகுதியிலே ஆட்சி செய்த அபு மூசல் அஷாரி என்ற ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் ஹஜ்ரத் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு அடிக்கடி கடிதம் எழுதுவார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் அபு மூசல் அஷாரி ஆட்சி செய்யக்கூடிய அந்த பஷராவுக்கு அபு மூசல் அஷாரி அவர்களுக்கு ஆளுநருக்கு கடிதம் எழுதி அனுப்புவார்கள். ஆளுநருக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம். அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு என்ன குழப்பம் என்று சொன்னால், நிறைய கடிதங்கள் செய்திகள் தொடர்ந்து அனுப்புகிறார்கள். கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எது முந்தி வந்தது எது பிந்தி வந்தது என்பதை அவர்களால் கணக்கிட முடியவில்லை. எந்த கட்டளைகளை மக்களுக்கு எப்படி எடுத்து சொல்வது, எது அவசியமாக்குவது, எதை தடை செய்வது என்ற ஒரு குழப்பம் அங்கே இருந்தது. காரணம், உடனுக்குடன் இப்பொழுது மாதிரி மெசேஜ் ஒரு செகண்ட்ல பறக்கிற மாதிரி அப்பொழுது காலங்கள்ல இல்ல. பல ஆண்டுகள் கூட ஆகலாம். ஒரு செய்தியை இன்னொரு இடத்துல இன்னொருவருக்கு கொண்டு செல்வதாக என்றால் பல ஆண்டுகள் ஆகும், பல மாதங்கள் ஆகும், நாட்கள் ஆகும். இப்படியாக கால இடைவெளிகள் அதிகமாகின்ற போது எது முந்திய செய்தி எது பிந்திய செய்தி என்பதை அவர்களால் தீர்மானிக்க முடியவில்லை என்ற ஒரு வருத்தத்தை கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு ஒரு செய்தியாக அனுப்பி வைக்கிறார்கள். பஷராவினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவ்வப்போது வரிகளையும் வரி பணத்தையும் கொடுத்து அனுப்புவார்கள். மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய மதீனாவிலே கலிஃபாவாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், இந்த நேரத்தில் கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்தது. என்ன குழப்பம் என்று சொன்னால், ஆளுநர்கள் அவரவர்கள் பகுதியில் இருந்து அனுப்பி வைக்கக்கூடிய அந்த வரி பணத்தை மாதத்தை குறிப்பிடுவார்கள். காரணம், மாதம் என்பது இருந்தது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல் இந்த மாதங்களினுடைய பெயர் ஆரம்ப காலத்திலே இருந்தது. ஷாபான் மாதத்தினுடைய வரிப்பணம் என்று அனுப்பி வைப்பார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு ஒரு குழப்பம், இது எந்த ஆண்டினுடைய பணம்? ஷாபான் மாதம் என்று இருக்குமே தவிர வருடத்தினுடைய பெயரோ அந்த எண்ணிக்கையோ இருக்காது. அந்த ஒரு குழப்பமும் இருந்தது. இதற்கிடையிலே தான் ஹஜ்ரத் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். எல்லா மூத்த சஹாபாக்களையும் அழைத்தார்கள். அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். ஆலோசனை செய்கின்ற போது சில சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள் கூட சொல்கிறார்கள், சிலர்கள் சொல்கிறார்கள் ரோம் நாட்டினுடைய காலாண்டர்களை நாம் பயன்படுத்தலாமே என்று. அடுத்ததாக சொல்கிறார்கள் சில சஹாபாக்கள், ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறார்கள், பாரசீக நாட்டினுடைய அந்த காலாண்டரை பயன்படுத்தலாமே, அந்த எண்ணிக்கையை நாம் வைத்துக் கொள்ளலாமே. இப்படியாக ஒவ்வொருத்தரும் அவர்களினுடைய சிந்தனைக்கு உட்பட்ட அந்த செய்திகளை, ஆலோசனைகளை கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். எந்த ஒரு முடிவுக்கும் யாராலும் வர முடியவில்லை. இருந்தாலும் அங்கே இருந்த சில சஹாபாக்கள், ஏன் பிற சமூக மக்களினுடைய அந்த காலாண்டர்களை நாம் பயன்படுத்த வேண்டும்? அவர்களினுடைய பெயரை நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இஸ்லாமியர்கள், இந்த தீனை, இந்த ஹக்கை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வதற்காக வந்த ஒரு புனிதமான ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம். நாம் இஸ்லாமியர்களுக்கான ஒரு ஆண்டை கணக்கிட்டால் நன்றாக இருக்குமே என்று சில சஹாபாக்களும் தங்களுடைய கருத்தை எடுத்து வைக்கிறார்கள். இறுதியாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய பிறந்த நாளை கணக்கிடலாமே என்று சிலர்கள் சொல்கிறார்கள். சிலர்கள் பெருமானாருக்கு நபித்துவம் கிடைக்கப்பெற்ற அந்த நாளை கூட வருடத்தினுடைய ஆண்டாக கணக்கிடலாமே என்று கூட சிலர்கள் சொல்கிறார்கள். காரணம், கிபி கிமு என்று இருக்கக்கூடிய அந்த ஆண்டை கவனித்து கூட சில சஹாபாக்கள் இப்படியாக சொன்னார்கள். இறுதியாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு சிறப்பான ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார்கள். கலிஃபா அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், கலிஃபா அவர்களே, ஏன் நாம் இப்படி வைத்தால் என்ன? ஹக்குக்கும் பாத்திலுக்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு வகையிலே ஒரு சிறப்பான ஒரு பயணத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்தார்கள். நபித்துவம் கிடைக்கப்பெற்று 10 ஆண்டு காலங்கள் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், முழுமையான ஒரு இஸ்லாத்தை மக்களுக்கு கிடைக்க பெறாமல், ஹிதாயத்து பரவலாக ஏற்படுத்த முடியாமல் இருந்த ஒரு சூழலிலே அல்லாஹு தஆலா அவனுடைய உத்தரவின்
வழிமுறையின்படி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவை நோக்கி பயணித்து வந்தார்களே, மிகப்பெரிய ஒரு ஹிஜ்ரத். தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரையும் விட்டு விட்டு அல்லாஹ்வுக்காக, இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுக்காக, இந்த தீனை யார் அரவணைத்துக் கொள்வார்களோ அங்கே பயணித்து வந்தார்களே, அந்த பயணத்தை மேற்கோள் காட்டி நீங்கள் ஹிஜ்ரத்தினுடைய ஆண்டாக, இது வருடத்தினுடைய பெயராக இந்த ஹிஜ்ரத்தை ஆக்கிக் கொள்ளலாமே என்ற ஒரு முடிவை, ஒரு தெளிவான ஒரு கருத்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். எல்லோரும் அங்கு இருந்த எல்லா சஹாபாக்களும் அந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை வரவேற்கிறார்கள். அதுதான் ஒரு சரியான வழி. எப்பொழுது மதீனாவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்தார்களோ அப்பொழுதுதான் இஸ்லாம் முழுமை அடைந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை போன்று இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய வெற்றி வந்துவிட்டால் அங்கே கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே வந்து நுழைந்து விடுவார்கள், நுழைந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கே மதீனாவிலே ஏற்பட்டது. மிகப்பெரிய அளவுக்கான இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. அந்த ஒரு நிகழ்வை கொண்டுதான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தங்களுடைய கருத்தை எடுத்து வைத்தார்கள். எல்லா சஹாபாக்களும் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ஹிஜ்ரத் என்று சொன்னால் அந்த ஆண்டினுடைய பெயர் ஹிஜ்ரத்தாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அந்த ஆண்டிலிருந்து குறிப்பிட வேண்டும். ஆகவே 16வது ஆண்டுதான் இன்று நிறைவு பெறுகிறது, 17வது ஆண்டாக துவக்கம் பெறுகிறது என்ற ஒரு முடிவும் அங்கே சொல்லப்பட்டது. அந்த ஹிஜ்ரி ஆண்டு உமர் ஹஜ்ரத் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய ஆலோசனையின் பிரகாரம் தான் அங்கே ஆண்டினுடைய துவக்கமாக அமைக்கப்பட்டது என்பதை நாம் மார்க்கத்தின் வழியாக வரலாறுகளின் மூலமாக காண முடிகிறது. அருமையானவர்களே, அதே போன்று இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்திலே இருந்துதான் ஹிஜ்ரத் செய்தார்கள். அந்த கணக்கை வைத்துக் கொண்டார்கள். அதே போன்று துவக்க மாதமாக எதுவும் இல்லை. ஹிஜ்ரி என்ற பெயர் ஆண்டினுடைய பெயராக கணக்கிடப்பட்டுச்சு. ஆனால் மாதங்கள் 12 மாதங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். அதிலே குழப்பம் இல்லை. ஆனால் எந்த ஆண்டு முதல் ஆண்டாக அமைத்துக் கொள்வது என்பதிலே ஒரு சரியான ஒரு முடிவு இல்லாமல் இருந்தது. சில பேர்கள் ரபீஉல் அவ்வலாக வைக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்தார்கள் என்பதற்காக அல்ல. ஆனால் இந்த ஹிஜ்ரத் என்ற அந்த புனித பயணம் என்பது ரபீஉல் அவ்வல் மாதத்திலே தான் நடைபெற்றது. ஆகவே அது முதல் மாதமாக கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்றும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள். சில பேர்கள் ரமலான் மாதத்தை சொன்னார்கள், சில பேர்கள் ரஜபு மாதத்தை சொன்னார்கள். இப்படியாக ஆளுக்கு ஒரு மாதத்தை சஹாபாக்கள் வருடத்தினுடைய முதல் மாதமாக கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய சமயத்திலே அங்கே சபையிலே இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தங்களுக்கான ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார்கள். அதாவது பொதுவாக அரபியர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்களுக்கான ஒரு கண்ணியமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக முஹர்ரம் மாதத்தை தான் அரபியர்கள் மிக சிறப்பான முறையிலே பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அந்த முஹர்ரம் மாதத்தையே வருடத்தினுடைய துவக்க மாதமாக நாம் வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சபையிலே எடுத்து வைக்கிறார்கள். அந்த ஆலோசனையையும் எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். வருடத்தினுடைய துவக்கமாக ஹிஜ்ரியாகவும் மாதத்தினுடைய துவக்க மாதமாக இந்த முஹர்ரம் மாதத்தையும் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய காலத்திலே தான் முடிவு செய்யப்பட்டது. அருமையானவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்திலே ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. எல்லோரும் அறிந்த விஷயம், ஒவ்வொரு ஆண்டும் சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட அதிலே சில விஷயங்கள் நாம் கட்டாயத்தின் பேரிலே மீண்டும் அதை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையிலே நாம் சொல்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக மிக குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்தை ஏன் வருடத்தினுடைய துவக்க மாதமாக அமைய பெற்றது என்பதற்கான சில சிறப்புகளையும் சுட்டி காட்டுகிறார்கள். அவர்கள் சொல்கின்ற போது ஆயிஷா நாயகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலான் மாதத்திற்கு பிறகு சிறப்பு நோன்புகளிலேயே
சிறப்பான ஒரு நோன்பு என்பது இந்த முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்கிறார்கள். காரணம், மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் இந்த ரமலான் மாதம் ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே இருக்கின்ற போதும் கூட குறைஷிகள் எல்லாம் நோன்பு வைத்தார்கள். அதை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நோன்பு வைத்தார்கள். மக்காவிலே எப்படி நோன்பு வைத்தார்களோ குறைஷிகள் நோற்றதற்காக மதீனாவிற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்ததற்கு பிறகும் கூட அங்கே யூதர்களும் நோன்பு வைத்தார்கள். அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யூதர்களிடத்திலே கேட்டார்கள், என்ன காரணத்திற்காக நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள்? காரணம், ரமலானுக்கு முன்னதாக இந்த முஹர்ரம் 10வது நாள் நோன்புதான் கடமையான நோன்பாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த யூதர்களிடத்திலே கேட்டபோது அந்த யூதர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக இஸ்ரவேலர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க செய்தது அது இந்த முஹர்ரம் 10வது நாள் தான். ஆகவே நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்பதாக யூதர்கள் எல்லாம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யூதர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை கொண்டு நாங்கள் தான் அஹக்கானவர்கள், தகுதியானவர்கள், உரிமை உள்ளவர்கள். ஆகவே நாங்களும் கடந்த காலத்தில் இருந்து நோன்பு வைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சஹாபாக்களையும் நோன்பு வைக்க சொன்னார்கள். பெருமானாரோடு மக்காவிலே இருக்கின்ற போதும் சஹாபாக்கள் நோன்பு வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு. ஆக மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகும் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ரமலானுக்கு முன்னதாக நாம் இந்த ரமலானுக்கு முன்னதாக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பை கடமையாக பிடித்திருந்தோம். வாய்ப்பு உள்ளவர்கள், வைப்பதற்கான தகுதி உள்ளவர்கள் இந்த ரமலானுக்கு பிறகு முஹர்ரம் மாதத்திலே நாம் யூதர்களுக்கு நாம் மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக இருந்தால் 2 நோன்பாக நான் நோற்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களும் அதை கடைபிடித்தார்கள். ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த 10வது நோன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிமுகப்படுத்தியது மட்டுமல்லாமல் அதற்கான என்ன நன்மை இருக்கிறது என்பதையும் சொன்னார்கள். கடந்த ஓராண்டு பாவங்கள், சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக சங்கியான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சிறப்பான ஒரு மாதம், வருடத்தினுடைய துவக்க மாதம் நம்மை வந்தடைகிறது. நம்முடைய கடந்த காலங்களை ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என்னென்ன குறைகள் வைத்திருக்கிறோம், அதை நிவர்த்தி செய்வது எப்படி? குடும்ப விஷயத்திலே, நண்பர்களினுடைய விஷயத்திலே, பொது வாழ்க்கையிலே, மக்களோடு பழகக்கூடிய விஷயங்களிலே என்னென்ன குறைகள் செய்திருக்கிறோம், என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறோம் என்பதையெல்லாம் முறையாக ஆய்வு செய்து கடந்த காலத்திலே ஏற்பட்ட அந்த குறைகளை சரி செய்வதற்கும் இன்னும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஈமான் அதிகரிக்கக்கூடிய வகையிலே, அல்லாஹ் மீது உண்டான பயத்தை, இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையிலே, இபாதத்துகளிலே இன்னும் அதிகமான முறையிலே ஈடுபாடோடு கழிக்கக்கூடிய நல்ல நசீபுக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கடந்த ஓராண்டு நம்மை விட்டும் கழிந்து விட்டது, பிரிந்து விட்டது. பிரிவு என்பது மிகவும் கஷ்டமான ஒரு நிலையாக, கவலையான ஒரு நிலையாக எண்ணி வரக்கூடிய ஆண்டை நாம் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நல்ல விதமாக, நல்ல எண்ணத்தோடு அந்த வரக்கூடிய ஆண்டை நாம் வரவேற்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா வரக்கூடிய ஆண்டை மிக இறையச்சம் உள்ள ஆண்டாக, சிறப்பான முறையிலே கழிக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆண்டாக அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, ஹாஜிமார்கள் எல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களுடைய ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை முடித்துவிட்டு தாயகம் திரும்பக்கூடிய ஒரு காலகட்டம். அல்லாஹ் தஆலா அந்த ஹாஜிமார்களை அன்று பிறந்த பாலகர்களாக நம்மை நம்மோடு வரவழைக்கிறான். நாம் எப்படி அவர்களினுடைய விஷயத்திலே செல்கின்ற போது எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினோமோ அதே போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே துஆ செய்து அனுப்பியிருக்கிறார்கள் ஹாஜிமார்களே. அல்லாஹ் தஆலா ஹாஜிகளினுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. ஹாஜிகள் யாருக்காக எல்லாம் துஆ செய்தார்களோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்தார்களோ அவர்களினுடைய பாவங்களையும் குற்றங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான்
புரிவானாக என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஹாஜிமார்களுக்காக துஆ செய்து அனுப்பி இருக்கிறார்கள். அதே போன்று ஹாஜிமார்களிடத்திலே நாமெல்லாம் துஆ செய்யும்படி அனுப்பி வைத்தோம். அல்லாஹ் தஆலா அந்த ஹாஜிமார்களினுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் அங்கீகரித்து குற்றங்களை மன்னித்து யாருக்கெல்லாம் அவர்கள் துஆ செய்தார்களோ அந்த துஆக்களையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்தருள் புரிவானாக. 3 துஆக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹாஜிகளை சந்திக்கின்ற போது நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒன்று, அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானாக என்று துஆ செய்ய வேண்டும். ஹஜ்ஜை முடித்து வரக்கூடிய அந்த ஹாஜிமார்களிடத்திலே அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக என்று துஆ செய்து, இரண்டாவதாக அல்லாஹ் உங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிப்பானாக என்று சொல்லி, அல்லாஹ் நீங்கள் அந்த ஹஜ்ஜுக்காக என்னென்ன செலவினங்கள் செய்தீர்களோ அதற்கெல்லாம் பிரதி உபகாரம் அல்லாஹ் உங்களுக்கு செய்வானாக என்ற ஒரு துஆவையும் செய்ய வேண்டும். 3 துஆக்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போன்று ஹாஜிகளை சந்திக்கின்ற போது இந்த சிறப்பான துஆக்களை ஓதி அவர்களை வரவேற்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அத்துணை நன்மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் அந்த சிறப்பான ஹஜ்ஜை நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுவர்க்கத்தை நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.